कृष्णाय वासुदेवाय हरे परमात्मने. ஒரு முறை குருவாயூர் அல்லது திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சென்று கோயில் சென்றாலே உங்கள் வாழ்க்கை மாறும், உங்களுக்கான அதிர்ஷ்ட கதவு திறக்கும், உங்களுடைய விதியை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். வணக்கம். சிவ அனுகிரகம் உங்களுக்கு சித்திகட்டம். 10வது கிரகமான சிவ அனுகிரகம் உங்களுக்கு சித்திகட்டம். இந்த சேனல்ல இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது ரோகிணி நட்சத்திரத்தின் மகிமைகளையும் அதற்கான புராண வரலாறுகளையும் அதன் மூலமாக அதன் கேரக்டரிஸ்டிக்கும் அதே போல அதிர்ஷ்டம் தரும் பரிகாரம் கர்மவினை நீக்கும் பரிகாரங்களை பற்றியும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக கருதப்படும் வேதகால கேரக்டர்கள் பகவான் கிருஷ்ணர், பிரம்மர் மற்றும் இதுல தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான இது குருவாயூர் தல வரலாறு மற்றும் துவாரகை, கோகுலம் போன்றவற்றின் தல வரலாறுகளை பற்றியும் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இது பெரியவங்க புக்ல அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தி ஒரு இதை பார்த்துடலாம். முதலில் நாம் பார்க்க இருப்பது பிரம்மனுடைய வரலாறு. பிரம்மன் என்பவர் படைப்பு தொழிலாக கொண்டவர்கள். மகாவிஷ்ணுவின் பள்ளி கொண்ட பெருமாள் ரங்கநாதரின் தொப்புள் கொடியிலிருந்து தோன்றியவர். தொப்புள் கொடியிலிருந்து ஒரு தாமரை பூ இருக்கும். அந்த தாமரை பூ மேல பிரம்மன் இருக்கிற மாதிரி ஒரு சித்திரத்தை பார்த்திருப்போம். இவர்களுக்கு 3 பத்திரிகள், 3 மனைவிகள், காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய 3 மனைவிகள். அதாவது விதியை மாற்றக்கூடிய ஒரு நட்சத்திரக்காரர்கள். இந்த நட்சத்திரக்காரர்கள் காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி என்பது காயத்ரி காலைக்கும் மாலைக்கு சாவித்திரிக்கும் ஈவினிங் சரஸ்வதி சொல்லுவாங்க. அது அதுக்கான ஒரு பிரம்மன் பற்றி அந்த விதி மாற்றக்கூடிய ஒரு விஷயத்துல உங்களுக்கு தனியா ஒரு பதிவு போடுறேன். அதுல நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு இந்த 3 பத்திரிகள் பிரம்மனுடைய நாவிலே சரஸ்வதி இருப்பதால் யோகினி நட்சத்திரக்காரர்கள் மிகவும் இனிமையாக பேசக்கூடிய தன்மை கொண்டவர்கள். அவர்கள் பேச்சு அறிவார்ந்ததாக இருக்கும். அவர்கள் மிகவும் கூர்மையான சிந்தனை உடையவர்கள். ஒல்லியான தேக அமைப்பும் அழகும் வசீகரமும் கொண்டவர்கள் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள். அதே போல அவர்களுக்கு தன்னுடைய அதாவது செலவு பண்றதுல பாத்தீங்கன்னா 10 பைசா பாக்கெட்ல வச்சுன்னு நினைக்க மாட்டாங்க. ஜாலியா தகலடி பண்ணுவாங்க, செலவு பண்ணுவாங்க. அதாவது தோசை பிரியர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள். தோசை பிரியர்கள், தோசையை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹோட்டலுக்கு போனா நெய் ரோஸ்ட் பல விதமான தோசைகளை விரும்பி சாப்பிடுவதில் இந்த நட்சத்திரக்காரர்கள் வல்லவர்கள். சோ இப்ப பிரம்மனுடைய வரலாறு பார்த்துருவோம். பிரம்மனுடைய வரலாறு ஒரு வரலாறு திருவண்ணாமலை ரிலேட்டடு. அவர் அகங்காரத்தால் அவமானப்பட்டது. ஓகே, அதே மாதிரி இவர்களுக்கு அகங்காரம் என்பது சற்றும் ஆகாது. அதனால் கண்டிப்பாக அவமானப்படுவார்கள். அதே போல இந்த இன்னொரு விஷயமும் பைரவரால் தலை கொய்யப்பட்டது. பிரம்மனுக்கு முதலில் 5 தலை இருந்தது. அந்த தலையில் 5 தலையில் ஒரு தலையானது சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட பைரவரால் கொய்யப்பட்டது. இந்த நட்சத்திரம் ஆல்சோ சிவசாபம் என்பது இந்த நட்சத்திரத்திற்கு இருக்கும். அதை எப்படி போக்குறதுன்றது சிவ நட்சத்திர மாளிகா, பஞ்சாட்சர சிவ நட்சத்திர மாளிகா என்று சொல்லக்கூடிய ஆதிசங்கரின் உள்ள ஒரு ரோகிணி நட்சத்திரத்துக்கான மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணி பயன்பெறுங்கள். இந்த சிவசாபத்திலிருந்து வெளிவர முடியும். அதாவது சரஸ்வதி நதியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆந்திரால இருக்க கிருஷ்ணா நதி இந்த நட்சத்திரத்துக்குரிய அதிர்ஷ்டமான நதியாக கருதப்படுகிறது. வாழ்க்கையில் ஒரு முறையேனும் கிருஷ்ணா நதியில் குளிக்க வேண்டும். ஓகே, சோ இதுவும் மிக ஒரு உன்னதமான பரிகாரமாகும். கிருஷ்ண சம்பந்தப்பட்ட தீர்த்தங்களில் இவர்கள் குளிப்பது இவர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த கிருஷ்ணரோட இப்ப துவாரகை எடுத்துட்டோம்னா, துவாரகை அப்படின்றது ஒரு அழிந்த தலம். துவாரகையில தான் கிருஷ்ணர் ஆட்சி செஞ்சா இருந்தாரு. ஆனா அந்த இடம் அழிஞ்சு போச்சு. சோ இவர்கள் குடியிருக்கும் இடத்திற்கு பக்கத்திலே சில பாழடைந்த இடங்கள் இருக்கும். அதுவும் ஒரு முக்கியமான ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு முக்கியமானது. அதே மாதிரி கிருஷ்ணர் ஜெயில பிறந்தாரு. சோ இவர்கள் இளமையில் கஷ்டப்படுவார்கள். வளர வளர செல்வம் இவர்களுக்கு கொழிக்கும். இந்த நட்சத்திரத்தில் தான் சந்திரன் உச்சமாகிறார். குபேரனாகிய சந்திரன் உச்சமாவதால் இவர்களுக்கு செலவு பண்ணாலும் வருமானத்திற்கான வழியும் இவர்களுக்கு எப்படி சம்பாதிக்கணும் நல்லாவே தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி கரெக்டா ஜட்ஜ் பண்ணி சம்பாதிச்சுட்டே போவாங்க. காளிங்க என்ன கதை அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ஒரு பாம்பை கிருஷ்ணர் நர்த்தனமாடி அந்த காளிங்கத்தின் கர்வத்தை அடக்குகிறார். சோ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நாகதோஷம் என்பது அவ்வளவாக பாதிப்பதில்லை. 90% ஆஃப் த பீப்புளுக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாகதோஷம் என்பது ராகுகேதுகள் தொல்லை என்பது அவ்வளவு தூரம் இருக்காது. ஒருத்தர் சிங்கிள் மேன் போதும், அவர் பார்த்துப்பாரு சனி பகவான். சோ ராகுகேதுவால் அதிக பாதிப்பு இருக்காத ஒரு நட்சத்திரம். இதுக்கு ஒரு புராண கதையும் இருக்கிறது. பரீட்சித் மகாராஜாவின் பையனான ஜனமேஜயன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இந்த சர்ப்பங்கள் அவங்க அப்பாவை ஒரு பரீட்சித் மகாராஜா என்று சொல்லக்கூடிய அர்ஜுனன் வம்சம், பாண்டவர்களுடைய வம்சத்தில் வந்த மன்னனாகிய பரீட்சித் மகாராஜா ஒரு முறை காட்டுக்கு வேட்டையாட செல்லும் போது தாகமா இருக்கிறது.
அப்போ வந்து ஒரு முனிவரோட குடில்ல வந்து தண்ணி கேட்க போறாரு. அவர் நிஷ்டையில இருக்காரு. இவர் வந்ததே தெரியல, ராஜா வந்ததே தெரியல. அவர் தவக்கோலத்துல இருந்தாரு. அப்ப வந்து ராஜா கூப்பிட்டு பார்த்துட்டு நிஷ்டை கலையிலன்னு அங்க இருக்கிற ஒரு செத்த பாம்பை கொண்டு வந்து அவரு தண்ணியில தான். பரீட்சித் மகாராஜா மிகவும் நல்லவர். கரிச்சு, அதாவது கலிக்கும் இவருக்கும் நடந்த ஒரு சம்பாதமே இருக்கிறது. சோ அது பாகவத புராணத்தில் இருக்கிறது. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பாகவதம் சப்தாகமாக 7 நாள் கேட்பது யூடியூப்ல நீங்க கூட கேட்கலாம், மிகவும் நன்மை தரும். அதையும் நான் சொல்லிடுறேன், இந்த சாக்கோட சொல்லிடுறேன். சோ அந்த பாம்பை கொண்டு வந்து அவருக்கு மாலையா போட்டுருவாரு. அதனால டென்ஷன் ஆகி போன அவரோட பையன் வந்து பார்த்துட்டு என்ன பாம்பு கிடைக்குன்னு பார்த்தோம்னா, ஞான திருஷ்டியில பார்த்து இந்த மாதிரி ராஜா வந்து பண்ணிட்டு போனதை உணர்ந்த அவன் வந்து இந்த மாதிரி அவமானப்படுத்தினாவும் பாம்பு கடிச்சே சாவட்டன்னு ஒரு கொடுத்துடுறாரு, ஒரு சாபம் கொடுத்துடுறாரு. சோ பரீட்சித் மகாராஜா வந்து பாகவத புராணம் கேட்டு அவர் பாம்பு கடிச்சு, அதாவது இந்த கார்கோடகன் என்று சொல்லக்கூடிய நாகம், தட்சகன் என்று சொல்லக்கூடிய பாம்பு கடித்து அவர் இறந்து போயிறார். தட்சகன் நாகம் தீண்டி பரீட்சித் மன்னன் இறந்து விடுகிறார். பரீட்சித் மன்னரின் மகனான ஜனமேஜயன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன், அர்ஜுனனுடைய பேரன் வரும், கொள்ளு பேரன் வரும். சோ அவர் என்ன பண்றாருன்னா, இந்த பாம்பு தானே எங்க அப்பாவை கொண்டது, இந்த பாம்பு வம்சத்தை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சர்ப யாகம் ஒன்று பண்ணி, அந்த சர்ப யாகத்தின் விளைவாக அவர் தொழுநோயினால் விடிக்கப்பட்டு குருவாயூர் சென்று கிருஷ்ணனிடம் ஒரு 10 மாத காலம் தங்கியிருந்து அந்த தொழுநோய் நீங்க பெற்றார் என்ற ஒரு புராணம் உண்டு. சோ இந்த நட்சத்திரத்திற்கு விலங்காக பாம்பு சொல்லப்பட்டிருக்கிறது, சர்ப்பங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சோ கிருஷ்ணர் வந்து அந்த சர்ப்பத்தின் தோஷத்தை நீக்கிறார் என்றும், அதே மாதிரி ஒரு பாண்டியனோ மன்னருடைய சர்ப்ப தோஷத்தை நீக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. சோ கிருஷ்ணன் பிறந்த நட்சத்திரம் மிக மகிமை வாய்ந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நாகதோஷம் அவ்வளவாக பாதிப்பதில்லை. சோ இது சிம்பிளா குருவும் வாயுவும் சேர்ந்த குருவாயூர் வரலாறையும் நம்ம பார்த்துட்டோம். கிருஷ்ணர் பிறந்தது ஜெயிலில். இதே மாதிரி இந்த நட்சத்திரத்துக்கு சகோதரி இருந்தால் மிகவும் அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஏன்னா துர்காதேவி கிருஷ்ணருடைய சகோதரி என்பதால் இந்த நட்சத்திரத்திற்கு மிகவும் அதிர்ஷ்டம். அதே மாதிரி ஒன்று விட்ட கதின் ஸ்டெப் பிரதர் வந்து கூடவே இருப்பார், பலராமன் மாதிரி. ஒரு சர்ப துணை, இந்த ஒரு சர்பசக்தி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எப்போதுமே துணையாக இருக்கும். இவர்கள் புற்றுக்கு சென்று வழிபாடு செய்வது மிகவும் நன்மை பயக்கும். ஸோ கிருஷ்ணரோட லைஃப்ல பார்த்தோம்னா காளிங்க நர்த்தனம், அடுத்தது பாம்பு ரிலேட்டட் இன்சிடென்ட் பார்த்தோம்னா காளிங்க நர்த்தனம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். யமுனா நதியில காளிங்க ஒரு நாகம் இருந்தது. அந்த நாகமானது ஊரில் பசுக்களை எல்லாம் துன்புறுத்தி கொண்டு வந்ததால் பசுக்கள் எல்லாமே அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் அந்த நதியில வந்து அந்த நதியை விஷமா எடுத்து தண்ணி எடுத்து குடிச்சாலே இறந்து போயிடுதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து அந்த நாகத்தின் மீது நடனமாடி, காளிங்கேந்திர கிருஷ்ணர் கோயில் கும்பகோணம் பக்கத்துல இருக்கு, அங்க சென்று தரிசனம் செய்வதாலும் இவர்களுக்கு நன்மை பயக்கும். சோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்ன பண்றாருன்னா, இவர் நடனமாடி அந்த நாகத்தின் கர்வத்தை அடக்குகிறார். சோ இவர்களுக்கு நாகதோஷங்கள் அவ்வளவாக பாதிப்பது கிடையாது. ஏனென்றால் நாகமே இவர்களுக்கு ஒரு விலங்காக வருகிறது. சோ நாகதோஷ பாதிப்பு என்பது இவர்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். 90% ஆஃப் தி பீப்புளுக்கு நாகதோஷம் இருக்காது. அதே போல இன்னொரு முக்கியமான இன்சிடென்ட் பார்க்கணும்னா, கிருஷ்ணருடைய வாழ்வில் வந்து அவருக்கு தாய்மாமன் கம்சன், இவர்களுக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமா கூட கொஞ்சம் சிக்கல் வரும். ஓகே, அதே மாதிரி இவருடைய கம்சனுக்கு இவருக்கும் பண்றது தாய்மாமன் இவரால்தான் இறந்தார், 8வது குழந்தை. இவருடைய 8வது குழந்தைன்றதுனால 8ஆம் நம்பர் இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு அதிர்ஷ்டமான எண்ணாக கருதப்படுகிறது. 8வது குழந்தை அஷ்டமி தேதியில் பிறந்தவர் இருந்தால் 8ஆம் நம்பர் இவருக்கு ஒரு லக்கியான நம்பர். ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திரனுடைய நட்சத்திரம் சுக்கிர பகவானின் வீட்டில் வருகிறது. இருந்தாலுமே 8ஆம் நம்பர் இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு அதிர்ஷ்டமான நம்பராக கருதப்படுகிறது. நட்சத்திர நாடி முறைப்படி 8ஆம் நம்பர் இந்த நட்சத்திரத்துக்கான ஒரு லக்கி நம்பராக கருதப்படுகிறது. அதே போல வந்து இந்த இன்னொரு முக்கியமான வரலாறு சொல்லணும்னா ராதையுடைய வரலாறு. இவர்களுடைய திருமணம் என்பது ஒரு காதல் ஃபெயிலியர் ஆகி இன்னொரு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்திற்குரிய முறைப்படி. அதே மாதிரி இவர்கள் அதாவது வாழ்க்கையை முழுவதும் என்ஜாய் பண்ண வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்டவர்கள். ஓகே, அதே மாதிரி வழிகாட்டக்கூடியவர்கள். கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருந்தது போல இவர்கள் வாகனம் ஓட்டுவதில் மிகவும் கெட்டிக்காரர்கள். பசுக்களிடம் அன்பு காட்டக்கூடியவர்கள். பசுக்கள்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. வெண்ணெய் பிடிக்கும், தோசை ரொம்ப பிடிக்கும், தோசையை விரும்பி சாப்பிடக்கூடியவர்கள். போனா நெய் ரோஸ்ட் சாப்பிடாம வரவே மாட்டாங்க. ஹோட்டலுக்கு போனா நெய் ரோஸ்ட் சாப்பிடுவாங்க, தோசை பிரியர்கள். அதே போல ஐஸ்கிரீம், முகவசியம் போன்றவை இந்த நட்சத்திரத்தின் வியாபகங்களால் சொல்லப்பட்டது. சக்கரம் சிம்பல் சுதர்சன ஹோமத்தில் பங்கு பெறுவது. அதாவது உங்க வீட்டுக்கு அருகில எங்கேயாவது சுதர்சன ஹோமம் பண்றாங்கன்னா அந்த ஹோமத்திற்குரிய பொருட்களை வாங்கி கொடுப்பது. இதெல்லாம் இவங்களுக்கு மிகுந்த நன்மை பயக்கக்கூடிய பரிகாரங்கள். இந்த நட்சத்திரத்தின் மரமாக நாவல் மரம் சொல்லப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணனுக்கு மிகவும் பிடித்த நாவல் பழம். அதே போல
இவரு இந்த குசேலனோட ஹிஸ்டரியும் கிருஷ்ணனோட ஹிஸ்டரியில வருது. கிருஷ்ணனுக்கு அவல் நைவேத்தியம் செய்வார். குசேலன்றது ஒரு கிருஷ்ணரோட படித்த ஒரு மத்திய பிரதேஷ்ல உள்ள இது இருக்கு. அந்த ஸ்கூல் இன்னும் இருக்கு, உஜ்ஜயினி பக்கத்துல இருக்கு. அந்த ஸ்கூல் சாந்திபன் என்ற இடம். சாந்திபன்றது கிருஷ்ணர் படித்த ஸ்கூலு. அங்க அவரோட கூட படித்தவர் குசேலர் என்கிற சுதாமா. அவர் வந்து என்னன்னா இளமையிலேருந்து கிருஷ்ணர் கூட ஃப்ரெண்டா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஏழை ஆயிடுறாரு. ஏழையா இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர் ஒய்ஃப் சொல்றாங்க, உங்களுக்கு தான் கிருஷ்ணருக்கு தெரியுமா, அவர் தான் துவாரகையோட ராஜா வச்சேன், நீங்க போயிட்டு அவர்கிட்ட ஏதாவது பைசா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர்கிட்ட வந்து போட்டிருக்க வேட்டியை கீஞ்ச வேட்டி போட்டிருக்காரு. எப்படி அவ்வளவு பெரிய ராஜாவை போய் பாக்குறதுன்னா உள்ள கூட அலோவ் பண்ண மாட்டாங்களேன்னு இவர் போகிறதுக்கே தயங்குறாரு. கடைசியா அவங்க போறாங்க. ஏதாவது எடுத்துட்டு போகணும் என்பது வீட்டுல ஒண்ணுமே கிடையாது. கொஞ்சோண்டு அவில் இருந்தது. அந்த அவில ஒரு கிழிஞ்ச துணியில கட்டி எடுத்துட்டு போறாரு. இவரு போனோடனே கிருஷ்ணர் வந்து வாயிற்காவலர்கள்லாம் தடுக்கிறாங்க. கிருஷ்ணர் வந்து கடைசியில வந்து இவரு டென்ஷன் ஆகி கிளம்ப போறப்ப கிருஷ்ணர் இங்க இருந்து உள்ளே இருந்து ஓடி வந்து இவரை கட்டி பிடிச்சி வரவேற்று இவருக்கு பாதம் கழுவி எல்லாம் பண்ணி எல்லா உபச்சாரமும் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு சரி நீங்க போயிட்டு வான்னு அனுப்பிடுறாரு. இது இவங்களோட குசும்புத்தனத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். போயிட்டு வான்னு அனுப்பிட்டு கடைசியில பார்த்தா இவர்கள் செய்வதிலையும் ஒரு விளையாட்டுத்தனமாக செய்வார்கள். இது சில சமயம் உங்களுக்கு டேஞ்சராக வந்து முடியும். எல்லா விஷயமே அதாவது இந்த குசும்புன்னு சொல்லுவாங்கல்ல, அது இவர்களுக்கு நிறையவே இருக்கும். வெண்ணெய் பிரியர்கள் அந்த அவரு வீட்டுக்கு போனப்புறம் பார்த்தா மலை மாதிரி செல்வம் குவிந்திருக்கிறது. அவருக்கு தெரியாது, பாவம் அங்கேருந்து துவாரகையில இருந்து நடந்து வர்றாரு போறாரு, அவருக்கு தெரியாது. வீட்டுக்கு வந்தா மலை போல செல்வம் குவிஞ்சிருக்கு. அவர் குறை அனைத்தும் நிவர்த்தியானது. ஆனா இந்த குசும்பு என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இவர்களுக்கு மிகவும் எப்படி சொல்றது, குசும்பு பிடித்தவர்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள், அறிவு மிக்கவர்கள், வழிகாட்டக்கூடியவர்கள். இவர் இதை அதாவது ஒரு நாகதோஷம் பரிகாரம் பண்றப்பயோ இல்ல ஒரு நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கோமோ, பிரச்சனை இல்ல மிகப்பெரிய பிரச்சனை சொல்யூஷனே இல்லாதன்றப்ப இவர்கள் வந்து வழிகாட்டக்கூடியவர்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் நமக்கு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடியவர்கள். இவர்கள் ஒரு வழிகாட்டியாக கிடைத்தால் மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு அதிக கோபம் வரும். ஓகே, கிருஷ்ணருக்கு ராதை இருந்தது போல அடிக்கடி கோபம் வரும், சண்டை போடுவாங்க, கணவன்கிட்ட வந்து அடிக்கடி சண்டை போடுவாங்க. சோ இந்த மாதிரி இந்த நட்சத்திரத்தோட கேரக்டர். இந்த நட்சத்திரத்துக்குரிய பரிகார முறைகள்னு பாத்தீங்கன்னா பால் பாயசம் நைவேத்தியம், கிருஷ்ணருக்கு பால் பாயசம் அவல் நைவேத்தியம் போன்றவை செய்வது இவர்களுக்கு மிகுந்த நன்மை பயக்கும். நாவல் பழத்திற்கு மஞ்சள் நீர் ஊற்றுவது மற்றும் நாவல் பழம் நைவேதிப்பது, கிருஷ்ணருக்கு நைவேதிப்பது. நாவல் பழம் மிகவும் ஒரு பிடித்தமான உணவு. இவர்களுக்கு சுகர் கண்டிப்பா வந்துடும். ஓகே, சுக்கரன் சந்திரன் சேர்க்கை, சுகர் வந்துடும். ஸோ ஏன்னா சந்திரன் அங்கதானே இருக்காரு, உங்களுக்கு ரோகிணியில் தானே சந்திரன் இருக்காரு. ஸோ காதல் வயப்படியோ உணர்ச்சி வசப்படக்கூடிய பட்டுன்னு கொஞ்சம் இதுவாயிடுவாங்க, மெல்ட் ஆயிடுவாங்க சில சமயம். ஸோ இவர்களுக்கு நாவல் பழம் வந்து இவங்க சாப்பிட்றது மிகவும் நன்மை தரும். அதே போல வந்து பால் பாயசம், நாவல் பழம், குருவாயூரில் விஸ்வரூப தரிசனம் பார்ப்பது மற்றும் குருவாயூர் கோவில் சென்று வழிபாடு செய்வது. அங்க உதயாஸ்தமன பூஜைன்னு இருக்கு, அது ஒரு 10 வருஷத்துக்கு புக் ஆயிடுச்சு. நம்மளால அது சில பேருக்கு போக முடியும், சில பேருக்கு போக முடியாது. நம்ம போய் துலாபாரம் கொடுத்துட்டு வரலாம், இடைக்கிட அரிசியோ ஏதோ நம்மளால முடிஞ்சதை கொடுத்துட்டு வரலாம். இல்லைன்னா ஜஸ்ட் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே போதுமானது. இங்க இருக்கிற கிருஷ்ணன் மிகவும் சக்தி வாய்ந்தவர், குருவாயூர் கிருஷ்ணன். இந்த ரோகிணிக்கான கிருஷ்ணன். இந்த அதே மாதிரி இவர்கள் ஏகாதசி விரதம் இருப்பது, தினசரி வீட்டில் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஒலிக்க செய்வது. விஷ்ணு சகஸ்ரநாமம் என்பது விஷ்ணுன்ற பேர் ஒழிய அது மகாபாரதம் கிருஷ்ணருக்காக பீஷ்மரால் சொல்லப்பட்டதுதான் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்றோம். நோய் தீர்க்கக்கூடிய ஒரு மருந்தாக கிடைப்படுது. அதே மாதிரி சிவ நட்சத்திர மாளிகா என்று சொல்லக்கூடிய ஒரு சோத்திரமும் நான் கொடுத்திருக்கேன். சிவலோகநாதன் என்று சொல்லக்கூடிய திருவிசைநல்லூரில் ரோகிணி நட்சத்திரத்தின் தோஷம் தீர்ப்பதற்காகவே ஸ்பெஷல் பரிகார பூஜை எல்லாம் அங்க செய்யறாங்க. அந்த திருத்தலத்துக்கு ஒரு முறை போய் பரிகாரம் செய்து கொண்டு வருவதும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். அதே போல வந்து இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பரிகாரம் என்று சொன்னால் ஆயில்யம் சாதக தாரையா வருகிறது. அழுக்கு சட்டை போட்டு போனா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும், கண்டிப்பா வரும். அழுக்கு சட்டை, இதுல ஒரு ரகசியம் இருக்கு. அழுக்கு சட்டை போட்டு நீங்க ஒரு முக்கியமான காரியம் போனீங்கன்னா கொஞ்சம் லைட்டா அழுகா இருக்கிற சட்டையை போட்டு போனீங்கன்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு வர முடியும். உங்களுக்கு சாதகமான முடிவுகள் அந்த நேரத்தில் எடுக்கப்படும். அதே மாதிரி புற்றுக்கு பால் ஊற்றுவது, ஆஸ் யூசுவல் நான் சொல்ற மாதிரி அரசமர பிரதட்சணம் இவர்களுக்கு மிகுந்த நன்மை தரும். ஒரு பூனை பொம்மை இவர்கள் வைத்துக்கொள்ள அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு பரிகார முறையாகும். முருங்கை அல்லது முருங்கை மரம் உள்ளவர்கள் முருங்கை மரத்திற்கு மஞ்சள் நீர் ஊட்டி வர அதிர்ஷ்டம் பெருகும். அதே மாதிரி பப்பாளி
பப்பாளி பழம் இவர்களுக்கு சாதகத்தை கொடுக்கக்கூடியது. முருங்கை இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு உணவாகும். அதை தானம் கொடுக்கலாம். தானம் கொடுத்தீங்கன்னா அந்த அதிர்ஷ்டமானது பல மடங்காக பெருகக்கூடிய ஒரு விஷயமாகும். இது முருங்கை மரத்திற்கு மஞ்சள் நீர் ஆயில்ய நட்சத்திர நாட்களில் ஊற்றுவது. நாகப்பாம்பு புத்து சர்பதேவதை வழிபாடு ராகு கேதுகளுக்கு உங்களுக்கு சாதகமாக மாற அவர்கள் மூலம் அதிர்ஷ்டம் கிடைக்க நீங்கள் அதாவது நாக சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய உள்ள நாளில் இந்த வழிபாடு சர்ப வழிபாடுகள் செய்யலாம். முக்கியமான ஸ்தலங்கள் பிரம்மன் சம்பந்தப்பட்ட ஸ்தலங்கள், கிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட ஸ்தலங்கள் அனைத்துமே இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஸ்தலங்களாக வருகிறது. இதில் முக்கியமான ஸ்தலம் சிவலோகநாதர் சன்னதி, அதே மாதிரி நம்ம மன்னார்குடியில் இருக்கிற ராஜகோபால சுவாமி சன்னதி கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்தலமாகும். வாசுதேவ பெருமாளாக இருக்கிறார். குருவாயூர் கோயில் வழிபாடு, சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் வழிபாடு, காஞ்சிபுரத்தில் உள்ள பாண்டவ பெருமாள் வழிபாடு போன்றவை இவர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியது. கிருஷ்ணர் எந்தெந்த ஸ்தலங்களில் சம்பந்தப்பட்டிருக்கிறாரோ அந்தந்த ஸ்தலங்களில் வழிபாடு செய்ய இவர்கள் அதிர்ஷ்டம் பண்பன. சிங்கமுன்னேரி முத்துவடுகநாத சித்தர் வழிபாடு மற்றும் திருப்பரங்குன்றம் மச்சமணி வழிபாடு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிக நன்மை தரக்கூடிய வழிபாட்டு முறைகள், சித்தர் வழிபாட்டு முறைகளாகும். அதே மாதிரி வாழை இலை போட்டு அன்னதானம் செய்வது, வாழை இலை அன்னதானம் நடக்கும் இடங்களுக்கு வாங்கி கொடுப்பது போன்ற மிகுந்த நன்மை பயக்கக்கூடிய. திருப்பார்கடல் தரிசனம் வாழ்க்கையில ஒரு முறையாவது கண்டிப்பா குருவாயூர், துவாரகா போன்ற இடங்களுக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க. பிருந்தாவன் போன்ற இடங்களுக்கு, கிருஷ்ணன் அசோசியேட்டட் பிளேசஸ்க்கு போயிட்டு வாங்க. உங்க விதி கண்டிப்பாக உங்களுக்கு கர்ம வினைகள் நீங்கி நன்மை நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு கிருஷ்ணன் வாழ்வில் எல்லா வளமும் கொடுப்பார். சுதர்சன டாலர் இந்த நட்சத்திரத்தின் பறவை ஆந்தை. ஆந்தைன்றது மகாலட்சுமியோட ஒரு சின்னமாகும். ஆந்தைன்றதே மகாலட்சுமியோட சின்னம். கீரி குபேரன், ஆந்தை மகாலட்சுமின்ற மாதிரி ஆந்தை இவர்களுக்கு நட்சத்திர பறவையாக சொல்லப்பட்டிருக்குது. அது அதே மாதிரி அதிர்ஷ்ட தேவதை, அதாவது இந்த நட்சத்திரத்தின் தேவதை பிரம்மாவாகும். பிரம்மாவுக்கு இருக்கிற கோயில் புஷ்கர்னு ஒரு இடத்துல, ராஜஸ்தான் பக்கத்துல புஷ்கர் இருக்கு, அங்கேயும் போய் பார்க்கலாம். நம்ம இதுல புரீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவன் கோயில்கள், எல்லா கோயிலுமே பிரம்மாவுக்கு தனி சன்னதிகள் இருக்கும். சிவன் கோயில்ல எல்லாத்துலயுமே பிரம்மாவுக்கு தனி சன்னதிகள் இருக்கும். பிரம்மன் வழிபாடும் செய்யலாம். பிரம்மன் வழிபாடு செய்யறதில்லை யாரும், பட் செய்தால் தவறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது போல பல தகவல்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு எல்லா ஆசைகளையும் வழங்கட்டும். நன்றி, வணக்கம்.